ஆறுமுகம். சரிங்க. இது எந்த ஊருங்க? பூலவாடிங்க. சரி சரி. எத்தனை வருஷமா இந்த கடை வச்சுருக்கிறீங்க? இங்கே 45 வருஷமாக இருக்கும். சரி சரி சரி. வியாபாரமெல்லாம் பரவாயில்லைங்களா? வியாபாரம்லாம் ஒரு லெவலாக தான் போயிட்டுருக்குங்க. சரி. பெருசாகலாம் எதிர்பார்த்த மாதிரி வியாபாரம் கிடையாது. சரி சரி. இங்கே சந்தை இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சுங்க. இப்போ எப்படி இருக்குது? 20 வருஷத்துக்கு முன்னாடி நல்லாவே இருந்துச்சுங்க. சரி. ஆடு மாடு சந்தை வியாபாரிகளாம் நிறையா வருவாங்க. மாடு ஒரு ஆடு கோழி எல்லாம் நிறையா வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்போ என்ன? இப்போ வந்து அக்கம் பக்கத்துலாம் சந்தை இருக்கிறதுனால எல்லாம் பெரிய சந்தைங்க. அங்கெல்லாம் எல்லாம் அங்கே போயிடுறாங்க. வியாபாரிக்கும் இங்கே வர்றதில்ல, பொருள்களும் வர்றதில்ல, ஆடு மாடுக்கு வர்றதில்ல. சரி. அதனால வியாபாரிக குறைவாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஆடு மாடுகளுக்கு விலை கிடைக்கிறதில்ல. அதனால வியாபாரிக ஆமாம் சரி சரி சரி. ஆடுக்காரங்க ஆடு கொண்டு வர்றதில்ல. சார் பஸ் சௌகரி இருக்குதுங்க. இருந்தாலும் சரியான டயத்துகளுக்கு பஸ் இல்லைங்க. வரும் கிழக்கு போகணும் 16 வருங்க. அது 10 மணி விட்டாச்சுன்னா 2 மணி வரைக்கும் பஸ் இல்லைங்க. மக்கள் வெயில் கஷ்டப்படுறாங்க. அதனால 11:30க்கு எஸ்எம்டின்னு ஒன்று இருக்குங்க. அது கிழக்கு போகுங்க. அதுவும் போகிறது இல்லைங்க. சரிங்களா? அது போயிட்டு இருந்து அது போறது இல்லைங்க. அப்போ பஸ் சௌகரியம் ரொம்ப பிரச்சனைங்க. எங்களுக்கு தாராளத்துலேருந்து பஸ் வேணும். பூலவாடிக்கு அதாவது உடம்புலையிலேருந்து பஸ் வருதுங்க. பாருங்க ஏ வண்டி 35 இதெல்லாம் இந்த பக்கம் உள்ள வர்றது இல்லைங்க. ஆளுகளை சரியாகவும் ஏத்துறதும் இல்லை. இந்த ஃப்ரீ வண்டினால லேடிஸுக்கான நிறுத்துறது இல்லைங்க. டிரைவர் கண்டக்டர் வந்து நம்ம லேடிஸ் கண்டாலே ஒரு இதாக பேசுறாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்களா? நிப்பாட்டி இல்லைங்க. அந்த இடத்துல நீ இறங்கணும், அங்கதான் ஏறணும். இப்போ எங்க வரை வரணும்? இப்போ எங்க வரணும்? இங்க வரணுங்க. கடைவீதிக்குள்ள வரணும். மாரியம்மன் கிட்ட வந்துட்டு இருந்த பஸ் இப்ப வரது இல்லைங்க. 4 ரோட்லயே திருப்பிக்கிறாங்க. ஆமாங்க. ஏ வண்டி 35 22 இதெல்லாமே அங்கேயே திருப்பிக்கிறாங்க. ஆமாங்க. அப்ப வர மக்களுக்கு பஸ் இல்லை. நாங்க வந்து கேட்டா அங்க ஓடுங்கிற வயசானவங்க என்ன பண்ண முடியுங்க? இங்க இருந்து 10 நிமிஷம் அங்க போகணும். அதுக்குள்ள பஸ் போயிருது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனா இதுக்குள்ளதான் வரணும். ரூல்ஸ் படி இதாங்க ஸ்டாப் இதுதாங்க. இந்த கோயில் மாரியம்மன் கோயில் தான் ஸ்டாப்புங்க எல்லாத்துக்குமே. ஆனா இதுக்குள்ள ஒரு சில வண்டியும் வர்றதில்லை. ஏன்னா இந்த இருந்தா பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ 16 கிழக்கு இருந்து வர வரைக்கும் முதல்ல வந்து 11 மணிக்கு இருந்துங்க, 1 மணிக்கு இருந்துங்க. இப்போ 2 மணி தாங்க. 10 மணிக்கு விட்டாச்சுன்னா 2 மணிக்கு பஸ். ஆமாங்க. அப்ப இடையில பஸ்ஸே கிடையாதுங்க கிழக்கு போறவங்களுக்கெல்லாம். எல்லாம் ஃப்ரீ பஸ் இருக்கிறனாலங்க தனியார் வண்டியை வந்து பூலவாடியோட ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. வெள்ளம்பட்டி போகிற வண்டி வெள்ளம்பட்டி போகிறது கிடையாது. பூலவாடியோட ஸ்டாப்பு. தாராவர வண்டி வருதுங்க. 10 மணி விட்டோம்னா 2 மணி வரைக்கும் பஸ் கிடையாது. அந்த இடையில வந்து 3 உடுமலைக்கு பஸ் இருக்குங்க. உடுமலைக்கு பஸ் இருக்கு. தாராவரத்துக்கு பஸ் இல்லை. அங்கேயே நின்னுக்குவாங்க 4 ரோட்லயே. இங்க வர்றது இல்லைங்க. மாரியம்மன் கிட்ட வர்றது இல்லைங்க. இதனால மக்கள் வந்து அதிகமா ரொம்ப பாதிக்கிறாங்க. வயசானவங்க ஒரு பஸ் அங்க நிக்குது, நான் ஓட முடியுங்க. அதுக்குள்ள போயிடும். அப்ப விட்டீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் பஸ். அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்க. ஆமாங்க. நாங்க அதுக்கு பஸ் மெயின் வந்து பஸ்ஸுங்க. அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? வேலை வாய்ப்பு. இங்க வந்து வேலை வாய்ப்பு சரியான வரைக்கும் வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவு. மாரியம்மன் கோயில் ஃபேமஸுங்களா? மாரியம்மன் கோயில் திருவிழா நல்லா ஃபேமஸ். ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்குங்க திருவிழா. ஃபங்க்ஷனு சித்திரை மாசம் ஒரு வாரத்துக்கு நல்லா ஃபங்க்ஷனு திருவிழா எல்லாம் இருக்குதுங்க. ஊர் ஃபேமஸான ஊருங்க. என்ன வந்துங்க மக்கள் வந்து அந்த பழைய வந்து ஒரு இது இல்லாம போச்சுங்க. மக்கள் இங்க விவசாயம் பண்றவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. இந்த வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க வெங்காயத்துக்கு போவாங்க, தோப்பு வேலைங்க, காட்டு வேலைங்க, எல்லா வேலைக்கும் போவாங்க. கிளாஸ்கார் வரும், மூட்டை தூக்குறாங்க, உர மூட்டை எல்லாமே செய்யறாங்க, போறாங்க. சரியான வடிக்கு தொழில் இங்க வந்து இல்லைங்க. ஆனா ஒரு காலத்துல புலவாடினா அவ்வளவு ஒரு ஃபேமஸா இருந்தது. எப்படிங்கன்னா புலவாடியில வந்து மிளகாய், கத்திரிக்காய் மார்க்கெட்டு அவ்வளோ ஒரு ஃபேமஸ். புலவாடி சந்தைன்னா பொள்ளாச்சிக்கு அடுத்து அந்த மாதிரி சந்தை இருந்ததுங்க. இப்ப வந்து சந்தை வந்து புலவாடி சந்தைன்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு டோட்டலா போயிடுச்சுங்க. ஊராட்சியில தண்ணி எல்லாம் நல்லா விடுறாங்களா? அதெல்லாம் கரெக்டா வந்துட்டு நல்லா அதெல்லாம் கரெக்டா இருக்கு. அதெல்லாம் பஞ்சாயத்துல வந்து தெளிவா இருக்குங்க. அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுல எல்லாம் ஒரு மாற்று கருத்து இல்லை. சந்தை மட்டும் எங்களுக்கு திரும்ப பழைய விடி கொண்டு வந்தா எங்க பூலவாடி டெவலப் ஆகும். சந்தையை வந்து மேம்படுத்தணுங்க. அப்பதான் மக்கள் வெளியில இருந்து வந்தாதான் எல்லாமே இங்க வரணுங்க. டெவலப் பண்ணாதான் பூலவாடி திரும்ப ஒரு மாற்றங்கள் மாறுங்க.
சந்தை வந்து மெயின் நிறைவேற்றினீங்கன்னா மற்றது எல்லாமே எங்களுக்கு தானா கிடைக்குங்க. ஓகே. சந்தை தான் எங்களுக்கு மெயினுங்க. சந்தையை நம்பிதான் வாழ்வாதாரம் இருக்குங்க. இருக்குங்க. மார்க்கெட்டெல்லாம் இங்கே வந்துருச்சுன்னா எல்லாமே சரியான வழிக்கு நடக்கும். நடக்குங்க. முதல்ல வந்து புலவெல்லாம் அதாங்க ஃபேமஸ். ஃபேமஸ். ஆமாம். குடிமங்கலம் ஊராட்சியில் அதிகாரிகிட்ட சொல்லி சரிங்க. சந்தையை டெவலப் பண்ண சொல்லுங்கள். சரிங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. சரிங்க.